அறந்தாங்கி பேருந்து நிலையத்தில் குழந்தையின் கழுத்தில் இருந்த தங்கச் செயினை 2 பெண்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பேருந்து நிலையத்திற்கு தொண்டியில் இருந்து அறந்தாங்கி வந்த தனியார் பேருந்தில் முத்துக்குடா பகுதிக்கு செல்ல ராஜியம்மாள் என்பவரின் மகள் தனது பேத்தி அபிநயாவை தூக்கி கொண்டு கூட்ட நெரிசலில் பேருந்தில் ஏற முயன்றுள்ளார். அப்போது அருகில் நின்று இருந்த 2 பெண்கள் கூட்ட நெரிசலை சாதகமாக பயன்படுத்தி குழந்தையின் கழுத்தில் அணிவிக்கப்பட்டிருந்த 1 சவரன் தங்கச் செயினை லாவகமாக திருடி சென்றுள்ளனர். பேருந்தில் ஏறிய பின்னர் குழந்தையின் கழுத்தில் செயின் இல்லாததை கண்டு அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் உடனடியாக பேருந்து நிலையம் முழுவதும் தேடியுள்ளனர். ஆனால் எங்கும் செயின் கிடைக்காததால் அறந்தாங்கி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் பேருந்து நிலையத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் 2 பெண்கள் குழந்தையின் கழுத்தில் இருந்து தங்கச் செயினை திருடும் காட்சிகள் தெளிவாக பதிவாகியுள்ளன. இதற்கு முன்பாக கடந்த 1ஆம் தேதி ஆவுடையார் கோவில் அருகே விளானூர் பகுதியை சேர்ந்த ஒரு பெண் குழந்தையிடம் இருந்தும் நகை திருட முயன்ற போது அப்பகுதி பொதுமக்கள் திருட முயன்ற பெண்ணை கையும் களவுமாக பிடித்து ஆவுடையார் கோவில் காவல்துறையிடம் ஒப்படைத்த சம்பவமும் நிகழ்ந்தது. அடுத்தடுத்து குழந்தைகளை குறிவைத்து நடைபெறும் இத்தகைய திருட்டு சம்பவங்கள் பெற்றோர் மற்றும் பொதுமக்களிடையே கடும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுவது ஒரே பெண்கள் குழுவா அல்லது தனித்தனியாக செயல்படும் நபர்களா என்பதை கண்டறிந்து பேருந்து நிலையங்கள் மற்றும் மக்கள் கூட்டம் அதிகம் கூடும் பகுதிகளில் கூடுதல் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் காவல்துறையிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர்.